ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து லேப்டாப்பில் வந்து டியூல் ஓஎஸ் எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். நம்ம வந்து விண்டோஸ் ப்ளஸ் வந்து அதர் ஓஎஸ் லினக்ஸ் ஏதோ ஒரு ஓஎஸ் வந்து டெலிட் பண்ணுறது எப்படின்னு போட்டிருப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த விண்டோஸே பார்த்தீங்கன்னா சில டைமில் வந்து ரீஇன்ஸ்டால் ஆகும்போது வந்து 2 டைம் இன்ஸ்டால் ஆகிடும். அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டியூல் ஓஎஸ் மாதிரியே இருக்கும். நம்ம வந்து பவர் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் காட்டும். நான் இப்போ டிஸ்பிளேல உங்களுக்கு ஷோ பண்ற பாருங்க, அது மாதிரி காட்டும். இது எப்படி நம்ம சால்வ் பண்றது, எப்படி அதை டெலிட் பண்றது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாதிக்கணும்னு நினைச்சா கூட சாதிக்க முடியாம போகுது. ஏன்னா சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு வேற சோதனை தான் பெரிய வேலை. அப்படின்னா நீ சாதிக்கிறன்னு சொல்ல வர? அப்படி யார் சொல்ல? நான் ஒன்ன நினைச்சேன்னா அதை அடையாம விட மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர்ல கீழே சர்ச் இருக்கும்ல, அதில் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா எம்எஸ் கான்ஃபிக் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ பண்ணுறேன். எம்எஸ் கான்ஃபிக்னு டைப் பண்ணதும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு உங்களுக்கு போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்பிளேல ஷோ ஆகும். சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு டேப் லோட் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா பூட் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஓஎஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகும். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு விண்டோஸ் 10 கரண்ட்டு டிஃபால்ட் ஓஎஸ்ன்னு இருக்குது. இதை நம்ம சிங்கிள் ஓஎஸ் தான் வச்சுருக்கிறோம். இன்னொரு மல்டி ஓஎஸ் வச்சுதுன்னா கீழே வந்து அந்த ஓஎஸ் நேம் போட்டு காட்டும் உங்களுக்கு செகண்டரி ஓஎஸ்ஸாக. நீங்கள் அந்த ஓஎஸை கிளிக் பண்ணி கீழே டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து டெலிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அப்ளை கொடுத்து அப்ளை ஆனதுக்கப்புறம் ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் கேட்கும். நீங்கள் ஓகே கொடுத்ததுமே ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரீஸ்டார்ட் ஆஃப் ஆகி ஆன் ஆகும்போது உங்களுக்கு வந்து அந்த ஓஎஸ்லாம் டெலிட் ஆகிரும். சிங்கிள் ஓஎஸ் தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.